ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரத்தை மோட்சபுரியான இந்த துவாரகையில் சொல்லக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம சுகிருத்தம், நம் வம்சத்தில் உள்ள பெரியோர்கள் பண்ண புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பிராச்சீன ஹிந்துக்கள் எல்லாருக்கும் பாரத தேசத்தில் உள்ள எல்லா புண்ணிய கஷேத்திரமும் தெரியும், தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்கா. ஆனால் அவர்கள் காலத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளோ தூரம் போக முடிஞ்சதுன்னு தெரியல. ஒரு 1000 வருஷம் முன்னாடி போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. நடுப்பில் அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் பயமில்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதுங்கிற நிலை வந்த உடனே அங்கங்கே உட்கார்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்துலையே பாரத தேசத்தில் உள்ள எல்லா தெய்வத்தையும் நினைச்சு கோவில் கட்டி அதை பற்றி பிரவச்சனங்களை பேசி அந்த நாலெட்ஜை நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்திருக்காரு. இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற பிருந்தாவனத்தை பற்றி, எங்கேயோ இருக்கிற பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனை பற்றி, பத்ரியில் உள்ள பத்ரி நாராயணனை பற்றி தென்னிந்தியாவில் உள்ள மக்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பெரியோர்கள்லாம் அதை பற்றி சொல்லி 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 அதுதான் நான் நினச்சிப்பேன். எங்கள் தாத்தா பெரிய உபன்யாசகர். அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாரத தேசம் முழுக்க ஒரு யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டார். ஒரு பஸ்ஸை வச்சுட்டு, ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி அவர் ஆசைப்பட்டது. நான் சொல்கிறது ஒரு 75 வருஷம் முன்னாடி. ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி குடும்பத்துக்கார எல்லாரையும் அழிச்சுண்டு, சமயக்காரெல்லாம் அழிச்சுண்டு போயிட்டு வரணும்னு அவரோட சங்கல்பம். அதே மாதிரி நான் போனேன், விலைக்கு வாங்கல. ஒரு பஸ்ஸில் 2017 இந்த ஜோதிர்லிங்கம் அத்தனையும் போனோம் நாங்கள் 35 பேர். ஸ்லீப்பர் பர்த்துக்குள்ள பஸ் அது. சமயக்காரெல்லாம் வச்சுருந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் ஒரே டையாக ட்ராவல் பண்ணிடும். இது மாதிரி பாரத தேசம் முழுக்க 2 தடவை ஜோதிர்லிங்க யாத்திரை பண்ணி, இப்போ 3வது தடவை யாத்திரை தான். இப்போ அந்த யாத்திரைக்கு அங்கமாக தான் அந்த சப்தாகம் நடக்கிறது. ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து கேதார் பரியந்தம் இப்படி இப்படி சுற்றி வர்றது. இதெல்லாம் நம்ம சாமர்த்தியம் கிடையாது. பணம், உடம்பு ஆரோக்கியம், இத்தனையும் தாண்டி பாக்கியம்ங்கிறது ஒன்று இருக்கணும். பணம் இருக்கணும். பணம் இருந்தால் போராது, உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். சில பேரை கவனிச்செல்லாம் உடம்பு ஆரோக்கியம் குறைச்சலாம் இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்காது. 2மே இருந்தாலும் இப்படி செலவழிக்கணும்னு தோணாது. அப்படியே தோணினாலும் இப்போ ஒத்தரா வந்துட்டு போகிறது வேற. சத்சங்கமாக வரணும். நம்ம இப்படி ஒரு குரூப்போட பகவத் ஒத்தரா தரிசனம் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கலாம். இதை அனுபவிக்கணும். பொதுவாக சாஸ்திரமே திரிராத்திரம் ஜாண்டவி தீரேங்கிறது. நீங்கள் கங்கையாக இருந்தாலும் 3 நாளைக்கு குறைஞ்சி தங்கக்கூடாதுங்கிறது. 3 நாள் தங்கினா தான் பாபம் போகுங்கிறது. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு க்ஷேத்திரமும் பிளைன் விசிட்னா பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் இது மாதிரி தங்கி பகவானை நாம் ஆராதித்து பாகவத சப்தாகம் பண்ணி நித்தியம் தரிசனம் பண்ணி, இப்படி துவாரகேஸ்வரனுடைய கோவிலில் போய் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி இந்த சப்தாக பூர்த்தி முடியறதுக்குள்ளே எத்தனை தடவை தரிசனம் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி பத்ராச்சலத்தில் பண்ணினேன். நவாகம் பண்ணினோம் 18 10 நாள். காத்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை போய் ராமரை தரிசனம் பண்ணுவோம். கோவிலுக்கு பக்கத்து கட்டடமே நவாகம். இந்த கோட்டீஸ்வரன்லாம் வந்திருந்தார். பக்கத்து கட்டடமே நவாகம். நித்தியப்படி முடிஞ்ச உடனே அன்றைக்கி சந்திர கிரகணம். நடுப்பில் ஒரு நாள் கோதாவரியில் தர்ப்பணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி எல்லாம் ஆனந்தமாக. அது மாதிரி இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒரு சுத்தியை அடையணும். இந்த பாக்கியம் கிடைக்காது. கிணத்து தவளைன்னு சொல்லுவா, அப்படியே இருக்கக்கூடாது.
இது மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள் முதல்ல நம்ம சௌகரியத்தை விடணும். நான் இப்படி இருந்தால் தான் இருப்பேன், இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், இப்படிங்கிறதையே மறக்கணும். சரீர அபிமானம்தான சகல துக்கத்துக்கும் காரணம்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்கே வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு தேவை பக்தி, எனக்கு தேவை பகவத் தியானம் அப்படிங்கிறது தான். இந்த இந்த பேச்சு வரதுனால சொல்கிறேன். ஏன்னா இப்பயே சொன்னால் ஜனங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 8 பரியந்தம் ரிஷிகேசத்தில் ப்ரோக்ராம். அது எப்படின்னா பத்ரி கேதார் போகிறோம். முன்னாடி 31 வந்துட்டு பத்ரி கேதார் போயிட்டு வந்தால் 7 அன்னைக்கு சந்திர கிரகணம். செப்டம்பர் 7 சந்திர கிரகணம். 8 மகாலய பட்சம் ஆரம்பம். நம்ம ஒரு 5 திரும்பி வந்துட்டோம்னா பத்ரியிலேருந்து 5, 6, 7 3 நாள் அங்கே ரிஷிகேசத்தில் சத்சங்கம் பண்ணிவிட்டு 7 ராத்திரி கங்கையில் ஸ்நானம் பண்ணி சந்திர கிரகண தர்ப்பணங்கள்லாம் பண்ணிவிட்டு 8 காலத்தால் திருப்பி கங்கையில் ஸ்நானம் பண்ணி மகாலய பட்சத்தை பண்ணணும். மகாலயத்தை அங்கேயே பண்ணிவிட்டு அன்றைக்கே கிளம்பி ஊருக்கு வரா மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு யாருக்கு அதில் ஒரு கலந்துக்கணும், இது ஒரு ஐடியா தான். இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ணல. முன்னாடியே நீங்கள், ஏன்னா இது ரொம்ப பேர் கூட்டங்கள்லாம் சேர்க்குற ஐடியா கிடையாது. இது மாதிரி எனக்கு ஒரு 50 75 பேர் தான். ஏன்னா ரொம்ப பேர் அழிச்சுன்னு போயிட்டு அந்த அட்மாஸ்பியரே மாறி போயிடும் நமக்கு. ஏன்னா அவளை ஒவ்வொருத்தரையும் பற்றி ஒவ்வொருத்தரை கவலைப்பட்டு வம்பு ஜாஸ்தியாக போயிடும். அந்த பின்னாடி பாகவதத்திலேயே தத்தாத்திரேயருடைய உபதேசத்தில் சொல்லும்போது பகூனாம் கலகான்னு இருக்கு. 4 பேருக்கு மேலே சேர்ந்தாலே வம்பு தான் வரும்னு இருக்கு. வாசோ பகூனாம் கலகா அப்படின்னு. ஒரு பெண்ணு உரல் இடிக்கிறது சத்தம் வந்தது, வளையல் சத்தம். 8 வளையல் போட்டிருந்தா சத்தம் வரதேன்னு 4 வளையலை கழட்டினா அப்பயும் சத்தம் நிற்கல. அப்புறம் 2 வளையலை கழட்டினா சத்தம் குறைஞ்சிது. அப்புறம் 1 வளையலை மட்டும் வச்சுட்டா சத்தமே இல்லை. அப்போ ஏகஸ்தபாகா சாஸ்திரம் சொல்கிறது. ஒத்த வளையல் போட்டுக்க கூடாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒத்தராக இருந்தால் பேச்சு கிடையாது. ஏதோ நம்ம பகவானை தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். அது மாதிரி கூட்டமாக இருக்கிறதே நான் ஒரு 1000 பேர், 2000 பேர், 5000 பேர் அப்படின்னு ஆர்கனைசிங் பண்ணலாம். அது பேருக்கு தான் பெருமையாக இருக்குமே தவிர சத்சங்கமாக இருக்காது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. உண்மையாகவே சத்சங்கத்தை அனுபவிக்கணும்னா சத்சங்கம்னா என்ன, வீண் பொழுது போகக்கூடாது. இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி, எழுந்துட்டமா, ஸ்நானம் பண்ணினோமா, பாகவத பாராயணம் பண்ணினோமா, சுவாமி தரிசனம் பண்ணினோமா, பகவத் குணம் கேட்டோமா, ஒவ்வொரு நாளும் இப்படிதான் போகணும். அது மாதிரி தான் நம்ம சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுறது. ஏற்கனவே நாம் கொடுத்துருக்கிற அந்த நம்பரில் யாருக்கு வரணும்னு இருக்கோ அவள் பேர் சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க. இன்னார வரலாம், இன்னார் தேவையில்லைங்கிறத தீர்மானம் பண்ணுறது நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நான் ரிஜெக்ட் பண்ணதுக்காக ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணேன்னு கேட்டுற முடியாது. ஏன்னா பின்னாடிலாம் யோசனை பண்ணிட்டு தான் பண்ணுவோம். நாங்கள் செலக்டடாக தான், நான் சொன்ன மாதிரி இந்த சத்சங்கம் தான் பிரதானமாக இருக்கணும். அங்கே மகாருத்ரம் நடக்கும் ரிஷிகேசத்தில். அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் கேதார்நாத்தில் அபிஷேகம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு திரும்பி பத்ரிநாத் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி ரிஷிகேசத்தில். இது ஒரு வார ப்ரோக்ராம். இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை பகவான் நமக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு காரணம் நம்மளுடைய முன்ஜென்ம சுகிருதம், நம்ம பெரிவாளுடைய சுகிருதங்கள். அதில் இன்றைய தினம் பாகவத சப்தாகம் ஆரம்பித்து கார்த்தால பாராயணமாச்சு. நேற்றைய தினம் பாகவத மகாத்மியம் பிரவச்சனமாச்சு. பாகவதம் அப்படிங்கிறது என்னங்கிறது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 விஷயம்தான். ஒன்று, கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு உள்ள வழியை சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இது. பாகவத சாஸ்திரம் பிராரித்சு. சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் 4க்கு தான் பெயர். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், இது 4க்கு தான் சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, எது நமக்கு கண்ணுக்கு தெரியாதோ, எது நம்மளுடைய அனுபவத்தில் இல்லையோ, எது நம்மால் யூகிக்க முடியாதோ அந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு சாஸ்திரம்னு பேர். பிரத்யக்ஷ அனுமான அனுபவ
யோனித்வாத், அனுபவத்தை தாண்டி சாஸ்திர யோனித்வாத்து அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பமே அப்படிதான். சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். எதை? பிரம்மத்தை, பரமாத்மாவை சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது, அதை அடையணும். அந்த அல்வா திதிக்கும்னு தெரிஞ்சிருந்தா போறாதே, அல்வா வாயில போட்டுண்டாதானே அந்த திதிப்பு அனுபவிக்க முடியும். அது மாதிரி பிரம்மம்னு ஒன்று இருக்கு, பரமாத்மான்னு ஒன்று இருக்கு, பேரின்பம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போறாது. அந்த இன்பத்தை எப்படி அடையிறதுங்கிற வழி இருக்கு பாருங்க. அந்த வழிகள் பலது இருக்கு. அதுல பாகவத புராணம் அப்படிங்கிற வழி, புராணம் சொல்ற வழி நமக்கு ஒரு ரொம்ப சுலபமான. இது என்ன சொல்றதுன்னா, நான் ஜபம் பண்ணணுமா, பாராயணம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணணுமா, யாகம் பண்ணணுமா, வேதம் படிக்கணுமா, மௌன விரதம் இருக்கணுமா, பட்னி கடக்கணுமா, எதுவுமே பண்ண வேண்டாம். உட்கார்ந்து பகவானுடைய கதைகளை கேள்வி போடுங்கிறது பகவத்குண சிரவணம். இதை கேளு, அதை ஈடுபாடோட கேளு, இன்வால்மெண்டோட கேட்கணும். கேட்டா அதுவே மோட்சத்தை கொடுக்கும். எக்கர்ணநாடியும் புருஷஸ்ய யாதா பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி அப்படின்னு திருத்தீய ஸ்கந்தத்துல சொல்றா. எக்கர்ணநாடியும் இந்த பாகவதமானது காது வழியா உள்ள போச்சுன்னா பவப்பிரதாம் கேகரதிம். பவப்பிரதாம்னா ஜென்மாவை கொடுக்கக்கூடிய ஆசையான வாசனைய அறுத்துடும். ஆசைதான் வாசனை தான் ஜென்மா, ஜென்மாவால கர்மா, கர்மாவால வாசனை, வாசனையினால ஆசை, ஆசையினால ஜென்மா. இப்படியேதான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. நாம் ஆசைப்படுறது முழுக்க அனித்தியமான விஷயம் தான். இதே ஆசை கூட பெருசா பட்டாலாவது சரிங்களா? அல்வா சாப்பிடணும்னா அல்வாவோட ஸ்வரூபமே அரை மணி நேரம் கூட நிற்காது நம்ம வாயில, நம்ம உடம்புல. இது மாதிரி நாம் ஆசைப்படுற எல்லாமே அழியக்கூடிய விஷயம் தானே. அழியாத ஒரு விஷயத்தை நாம் ஆசைப்படணுமா வேண்டாமா? எது நம்ம விட்டு விலகாதோ, எது நம்மளுடைய சந்தோஷத்தை விருத்தி பண்ணுமோ, எது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ, எது சகல துக்கங்கள்லேருந்தும் நம்மளை விடுவிக்குமோ, அதை அடையணும்னு நாம் நினைக்க வேண்டாமா? அதை கொடுக்கக்கூடியதான வழிகள் சாஸ்திரம் சொன்ன பல வழிகள் இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் சாஸ்திரம் தான். அதுல பகவத்குண கதா சிரவணம்ங்கிறது ஒரு வழி. இது ரொம்ப சுலபம். இது எல்லாருக்கும் பொதுவானது. மற்றதெல்லாம் இப்ப யாகம் பண்ணினா பகவான் அடையலாம்னு சாஸ்திரம் இருக்கு. எல்லாரும் யாகம் பண்ண முடியுமா? வேதாத்தியனம் பண்ணினா பகவான் அடையலாம்னா எல்லாரும் வேதம் படிக்க முடியுமா? மௌனமா இருந்தா, ரொம்ப வேண்டாம், மௌனமா இருந்தா பகவான் அடையலாம். மௌன விரதம்ங்கிறது அவ்வளோ தபஸ். ஒருத்தர் இருக்க சொல்லுங்க பாப்போம். சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபமா என்ன? சும்மா இருந்துட முடியுமா? தமிழ்லயே ஒரு வச்சனம் உண்டு, சும்மா இருக்கிற பரதேசிக்கு 3 பட்ட சோறுன்னு. ஒரு கதை. ஒரு பரதேசி ஒரு கோவில் வாசல்ல மௌன விரதத்தோட இருப்பார். அவருக்கு கோவில்ல இருந்து 2 பட்ட சோறு கொடுத்துன்னு வந்தா. கோவில் ட்ரஸ்டி மாறின உடனே இந்த கணக்கை பார்த்தா, இந்த பரதேசிக்கு எதுக்குன்னா, சும்மா இருக்கிற பரதேசியை கொடுத்துட்டு இருக்குன்னா, சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்னா, ஒன்றும் கோவிலில் ஏதாவது ஒர்க்கு பண்ணணும், வேலை செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும்னா, இது ரொம்ப வருஷமாக அவர் இருக்கார், நாங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காருன்னார் கணக்குக்குள்ள. இவன் போய் நேர அந்த பரதேசியை பார்த்து, இங்கே சும்மா இருந்தால் சாப்பாடு போட மாட்டோம், ஏதாவது வேலை செய்யணும்னா. அவர் பேசக்கூட மாட்டார். அப்படின்னார், கை காமிச்சார், உட்காந்து கொண்டார். உட்காந்துருந்தார். இப்படியே அவனை பார்த்துட்டே இருந்தார். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இவர் பேசல, அவனும் பேசல. கணக்கு பிள்ளைய நோட்டை கொண்டான்னா, சும்மா இருக்கிற பரதேசிக்கு இன்னிலேருந்து 3 பட்ட சோறுன்னா. 1 மணி நேரம் அவனை உட்காத்தி வச்சார். சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது அவனுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, சும்மா இருப்பதே சுகம்னு சொல்லுவார். இந்த சோம்பேறித்தனம் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் சோம்பேறியா இருப்பான். சோம்பேறி விழித்திருங்கிறார் விவேகானந்தர் சொல்லும்போது, விழித்திரு தனித்திருங்கிறார். தனித்திருன்னா எல்லா அவயவங்களும். இப்ப ஒருத்தர் இல்லாம நாம் தனித்து இருந்துட்டு
காதில் இயர்போனை மாட்டின்னு பாட்டு கேட்கறது, கண்ணில் டிவி பார்க்கறது, ஏதாவது கொதிச்சுட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தனித்து இருக்கிறது இல்லை. எந்த புலனாலையும் எந்த இன்பத்தையும் அடையாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, எல்லாம் பெரிய விஷயம். கேட்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு சரியாக வராது. இது மாதிரி உட்கார்ந்து பகவானுடைய சரித்திரங்களை கேட்கறது ரொம்ப சுலபம். இது ஒன்று சொல்கிறது. ரெண்டாவது, இந்த பாகவத புராணத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா அவதார கதைகளையும் சொல்லிடுறது. இப்போ ராமாயணம்னு எடுத்துட்டா ராமாவதாரம் மட்டும்தான் இருக்கும், அதில் மத்ஸ்ய புராணம்னு எடுத்துட்டா மத்ஸ்யாவதாரம் மட்டும்தான் இருக்கும், நரசிம்ம புராணம்னா நரசிம்மாவதாரம் மட்டும்தான் இருக்கும். பாகவதம் அப்படி கிடையாது. இதில் எல்லா புராணம் எல்லா அவதாரமும் இருக்கு. அதை விட விசேஷம் என்னன்னா, பொதுவாக பகவத் குணானுபவம் வேணும். சரித்திரமே குணத்தில் நாம் லயிக்கிறதுக்கு தான். குணத்தில் லயிக்கிறதே தியானம் சித்திக்கிறதுக்கு தான். அந்த படியை பார்க்கணும். ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர்களுடைய குணங்களால் ஈர்க்கப்பட்ட அவர்களுடைய நினைவு வரும் நமக்கு. அந்த நினைவு நீடிக்கணுங்கிறது தான். இந்த பகவானை பற்றி நினைக்கணும் நாம். ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. பராசர பகவான் சொல்றார், எத்தனை சாஸ்திரத்தை எத்தனை தடவை நீங்க பெரட்டி பெரட்டி பார்த்தாலும் படித்தாலும் கேட்டாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், தேயோ நாராயண சதா. பகவானை நினைக்கணும். அதுக்கு தான் இந்த ஜென்மம். மற்ற ஜென்மாக்கெல்லாம் பகவானை தவிர பாக்கி எல்லாத்தையும் நினைக்கிறது. இந்த பகவான்னா யாருன்னா நம்ம கை கால் அவயத்தோட நாம் சொல்றோமே தவிர அப்படி அர்த்தம் இல்லை. பகவான் அப்படிங்கிறது அந்த பகவானுடைய சொரூபம் எது, பகவானுடைய வடிவம் எது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள்லாம் நமக்கு புரியறதுக்காக இது மாதிரி வடிவங்களை காமிக்கிறதே தவிர உண்மையான வடிவம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம், ஞானமும் ஆனந்தமும் கலந்ததான வடிவம் அது பகவானுடைய சொரூபம். தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷः பிரமோத உக்ஷர உத்தர பக்ஷः ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படிங்கிறது வேதம். அந்த ஆனந்தத்தினுடைய வடிவமான பூர்ண பிரம்மத்தை நாம் தியானம் பண்ண அந்த நிலையை அடைவோம். அந்த பேரின்ப நிலையை அடைவோம். நாம இதுக்கு சரித்திரங்களை சொல்லிதான் குணங்களை புரிய வைக்க முடியும். இந்த பாகவதம் திரும்ப 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 பகவானுடைய குணங்களை நமக்கு பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு. திரும்ப 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 பகவானை பற்றி பகவான் இப்படி ஒரு கருணாமூர்த்தி, இப்படி கிருப பண்ணினான், இப்படி ஓடி வந்தான், பகவான் சுலபமாக இருப்பான், இப்படிலாம் பல சரித்திரங்கள் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரா மாதிரி. இதை பண்ணினவர் வியாசர், சொன்னவர் சுகாச்சாரியார், கேட்டவன் பரீட்சித்து. பின்னாடி காலத்தில் சூதர் அப்படிங்கிற ஒரு மகான் சௌனகாதிகள்ங்கிற மகர்ஷிகளுக்கு நைமிசாரண்யத்தில் இந்த பாகவதத்தை சொல்றாருன்னு ஆரம்பிக்கிறது பாகவதம். அந்த சூதத்தை தான் இந்த சௌனகாதி மகர்ஷிகள் 6 கொஸ்டின் பண்றார். ஷட் பிரஷ்னா முடிவிக்கிருதாக அப்படின்னு. நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது, சகல சாஸ்திர சாரம் எது, கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், மற்ற அவதாரங்கள் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சான், பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த தர்மமானது தர்மக்கம் சரணங்கதா எதை ஆசிரயிச்சு இருக்கு. இந்த 6 கேள்விக்கு பதிலாக பாகவதம் அப்படிங்கிற புராணம் அமையிறது. இதை வியாசர் பண்ணினார், நாரதனுடைய உபதேசத்தினால பண்ணினார்.
வியாசர் எல்லா சாஸ்திரத்தையும் எல்லா மக்களும் அறியறா மாதிரி இதிகாச புராணங்களா பண்ணினார். வேதத்தை முதல்ல பிரிச்சார். வேதம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்களை உடையது. வெறும் சப்தார்த்தத்தினால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப வேதங்கள்ல சொல்லப்பட்ட பொருள்கள் சாதாரண பாமர ஜனங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூனாம் திரையீர ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாத்தம்னு பாரதம்ங்கிற மகேதிஹாசத்தை பண்ணினார். மற்ற புராணங்களை தொகுத்தார். இவரே சில புராணம் இவ அப்பா பண்ணியிருக்கார். பராசர பகவான் சில புராணம் பண்ணியிருக்கார். இன்னும் சில பேர்கள் பல புராணங்கள் பேசியிருக்கா. இதெல்லாம் சேர்த்து ஒன்னா தொகுத்தார் 18 புராணமாக. அப்ப சொல்லும்போது அவருக்கு இன்னும் ஜனங்களுக்கு ஈஸியான மெத்தேடில் நாம் இதை சொல்லணும் அப்படின்னு தோன்றத்தை அப்ப வியாசர் யோசனை பண்றார், என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத நாரதர் சொன்னார். பொதுவாகவே யாரோட சேர்றமோ அது மாதிரி எண்ணம், அது மாதிரி பேச்சு, அது மாதிரி செயல் அப்படிங்கிறது இயற்கை. உலகத்துல கவனிச்சேன்னா யாரோட நாம் சேர்றோமோ அது மாதிரி எண்ணங்கள். இவ குஜராத்தில் 5 வருஷம் தங்கினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்க. இவா மைண்ட் முழுக்க அப்படியே தான் இருக்கும். இந்த பக்தி வரதோ வரலையோ, குபாலை பார்த்து நமக்கு பக்தி வரதோ இல்லையோ, பிசினஸ் வரணும்னு தோணும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு, தமிழ்நாட்டில் போய் தங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நடக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் பார்த்தா உழைக்காம சம்பாதிக்கிறது எப்படின்னு தோணும். ஒரு உழைப்பு உழைக்காம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்ன தோணும். ஏன்னா எல்லாரும் சௌக்கியமா இருக்கான், ஒருத்தரும் உழைக்கல, தின்னுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு, எல்லாரையும் சொல்லல, அது மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு விட்டுட்டாத. பொதுவா நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய அமைப்பு என்னன்னா, ஈஸியான வார்த்தையில சொல்லிட்டு போயிரா திருவள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தர்மம் அப்படின்னு. தெய்வமேன்னு உட்கார்ந்து இருக்கிறதையும் அவர் அங்கீகாரம் பண்ணல, தெய்வத்தை மறந்துட்டு வாழறதையும் அவர் ஒத்துக்கொள்ளல. உழைக்கணும், தெய்வத்தையும் நினைக்கணும். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் மனித வாழ்க்கையானது உயர்வு அடையிறது அப்படிங்கிற. சத் சங்கம் வேணும், நல்லவர்களுடைய சங்கம் வேணும். பகவானை பத்தின ஒரு ஞானம் நமக்கு அப்பதான் கிடைக்கும். நந்தனார்னு ஒரு மகான் சின்ன வயசுலேருந்து நல்ல உபன்யாசங்களை கேட்டு சிவபெருமான்ட்ட அவருக்கு ஒரு பக்தி. ஒரு நாளைக்கு அவர் திருப்புன்கூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் அது. நந்திகேஸ்வரருடைய கல்யாணமான ஊர் தான் திருமழப்பாடி. நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் எதுன்னா திருப்புன்கூர் அப்படின்னு சிதம்பரம் சீர்காழி பக்கத்துல இருக்காரு, வைத்தீஸ்வரர் கோவில் பக்கத்துல வரும். அந்த ஊர்ல தரிசனம் பண்ணும்போது அங்க உள்ள ஒரு கோவில்ல என்னை மாதிரி யாரோ சிதம்பரத்தோட பெருமையை சொல்ல, சிதம்பரம் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடைசியில சிதம்பரம் போய் நடராஜாவோட ஐக்கியமானார்னு அவருடைய கதை. இதுக்கு காரணம் என்ன? அந்த சரித்திரத்தை கேட்டதுதான். இந்த இந்த கதையை கேட்டதுதான் காரணம். சத்சங்கம் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். பெரிய நிலையில நாரத பக்தி சூத்திரத்தை சொல்லும் போது, பக்தினா எது அப்படின்னா, பூஜாதிஷு அனுராகா பாராசரியா, கதாதிஷு அனுராகா பாராசரியா. இந்த பகவானுடைய கதைகளை கேட்கறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வரதே அதுதான் பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார் அப்படின்னு வருது. இது ரொம்ப ஒரு பரம்பரையா வரக்கூடியதான ஒரு பழக்கம். இது இன்னி பரியந்தம் என்ன நாம நாகரிகத்துல முன்னேறினேன்னு சொன்னாலும் இந்த பகவானுடைய குணங்களை காதால கேட்கறது அப்படிங்கிறது இன்னி பரியந்தம் நம்மளுடைய பழக்கத்துல இருக்குது. அத
கேட்டோம்னா சாதாரண மனிதர்கள் கூட உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறத நாரதர் சொல்லி தன் கதையை அதற்கு திருஷ்டாந்தமா சொல்லி, அதனால பகவானுடைய குணங்களை விளக்குற மாதிரி புராணம் பண்ண சொல்ல அவர் பண்ண அந்த புராணத்தை சுகாச்சாரியாளுங்கிற வியாசருடைய பையனான ஞானியான யோகீஸ்வரருக்கு உபதேசம் பண்ண அவர் பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சை சக்கரவர்த்திக்கு சொன்னார். பரீட்சை சக்கரவர்த்தி எப்ப கதை கேட்க வந்தான்னா 32 வயசுல வந்தான். ஏன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, அதனால வந்தான். பஞ்சபாண்டவர்கள்லாம் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு பகவான் உத்தரையினுடைய கர்ப்பத்தில் உள்ள இந்த குழந்தைய அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரத்திலேருந்து காப்பாத்தி பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இந்த துவாரகைக்கு வந்துட்டான் பகவான். இவனை கொண்டு வர்றதுக்கு அர்ஜுனனும் வந்திருந்தான். வந்தவர் இந்த 7 மாசம் தங்கினான் பகவான். உத்தவனுக்கு இந்த உட்காத்தி வச்சு உபதேசம் பண்ணிட்டு யாதவர்கள்லாம் அழிய போறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பகவான் இங்கேருந்து கிளம்பி சோமநாத் பக்கம் இப்போ நாம் போகிறோம், 18ஆம் தேதி போகிறோம். போகிற வழியில் பிராச்சி சரஸ்வதினு ஒரு நதி வரும். இந்த கோமதிங்கிற நதி எப்படி இருக்கோ அது மாதிரி அங்கே பிராச்சி சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி. அந்த நதி என்ன பண்ணும்னா அதோட முகத்வாரம் சமுத்திரத்தில் போய் சேர்ற இடம் தான் சோமநாத்துங்கிற பக்கத்தில். அந்த இடத்துல பகவான் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டா அப்படி கீழே அப்படி காலை போட்டுன்னு ஒரு காலை மேலே போட்டுன்னு உட்காந்துக்கிறத பகவானுடைய பாதம் அப்படி வெளியில தெரிய, மரத்துல கால் மட்டும் வெளியில தெரிய, அதை பார்க்கறதே ஒரு மானோட மூஞ்சி மாதிரி தெரிஞ்சு ஒரு வேடனுக்கு அவன் பானம் போட்டு பகவானுடைய காலில் பட்டு பகவான் அந்தர்தானமானார்னு இருக்கு. கவனிச்சு கேட்கணும். இந்த பானம் போட்டு பகவான் உடனே இறந்து போனார் அப்படிலாம் கிடையாது. மறைவுக்கு ஒரு காரணம். இந்த விளையாட்டு கேம்லாம் விளையாடுறதே ஒரு இடத்துல ஷூட் பண்ணோன்னே அப்படியே வெடிக்கிற மாதிரி வெடிச்சு மறைஞ்சல, அது மாதிரி தான் இது. அப்படியே அந்தர்தானம் பகவான். அர்ஜுனன் திரும்பி போய் தர்மபுத்திரர்கிட்ட சொல்ல, தர்மபுத்திரர் பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் கிளம்பி சொர்க்காரோகம்னு மகாபிரஸ்தானம்னு போயிட்டாரு. இன்னைக்கு பத்ரிநாத்துக்கு மேல இருக்குது மானான்னு ஒரு கிராமம் இருக்கு. அதுதான் கடைசி, இந்தியாவோட கடைசி எல்லை. அதை தாண்டி மேலே போகும் அது ஹிமாச்சல பிரதேசத்துல தர்மபுத்திரர் போன பாதையங்கள். இந்த பரீட்சை சக்கரவர்த்தி சின்ன குழந்தை, அவனை வளர்த்து அவனுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து மந்திரிகள்லாம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு இராவதின்னு மனைவிக்கு பேரு. இவனுக்கு 4 குழந்தைகள், ஜனமேஜய முதல் 4 குழந்தைகள். ஆச்சரியமான ராஜ்ய பரிபாலனம் பண்றான். ஒரு பெரிய மாபெரும் யுத்தம் உலகத்துல எதுன்னா மகாபாரத யுத்தம் தான். உலகப்போர்னு சொல்றமோ, ஒரிஜினலாவே உலகப்போர் மகாபாரதம் தான். சம்பந்தம் இல்லாதவெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. நம்ம சோழ தேசம், பாண்டிய தேசம், சேர இவெல்லாம் வந்திருக்கா இந்த சண்டையில கலந்துக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஹிஸ்டரி ரீதியா எவனை நாம் கெட்டவன்னு நினைக்கிறோமோ, எவனை நல்லவன்னு நினைக்கிறோமோ, மகாபாரதத்தில் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நாம நல்லவன்னு நினைக்கிறோம் அயோக்கியனான துரியோதனனோட சேர்ந்துட்டு இருப்பான். நாம கெட்டவன் எவன் நினைக்கிறோமோ அவன் கிருஷ்ணரோட சேர்ந்துட்டு இருப்பான், பஞ்சபாண்டவர்களோட. அதனால மேலோட்டமா வச்சிருந்து நாம ஒருத்தரை நல்லவனோ ஒருத்தரை கெட்டவனோ சொல்லிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். அவன் என்ன நோக்கத்தில் இருந்தாங்கிறது அவன் அப்பதான் வெளிப்படும். அந்த சுச்சுவேஷன் வரத்தே தான் வெளிப்படும். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு ஜனங்கள்லாம் யுத்தத்தை வெறுத்து அவர்கள்லாம் அமைதியை விரும்பி இருக்கிறது. எந்த ஒரு சொத்துக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டுண்டார்களோ அந்த சொத்துக்கு போட்டியே இல்லாத ஒரு ராஜா பரீட்சை. சகல சௌக்கியம், சௌக்கியம்னு வார்த்தையால நாம சொல்லி மாளாது. நான் தான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 4 ட்ரில்லியனா பில்லியனுக்கு மேலே தானே ட்ரில்லியன், 4 ட்ரில்லியன். அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 18 ட்ரில்லியன்.
1751 1947 பரியந்தம் பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு போன சொத்தோட மதிப்பு 64 ட்ரில்லியன். உண்மை, நான் சொல்றதெல்லாம் பை ரெக்கார்டு. அமெரிக்காவோட பொருளாதாரம் மாதிரி 4 மடங்கு சொத்தை ஒரு 150 வருஷத்துலேருந்து இங்கேருந்து கொண்டு போயிருக்கான். இவனே இந்த சோமநாத்திற்கே போறமே, இதை கொள்ளையடிச்சுன்னு போகும்போது அவன் கொண்டு போன தங்கத்தோட மதிப்பே எவ்வளோ? 3000 டன்னோ 3500 டன்னோ சொல்றான். இத்தனையும் இருந்திருக்கு, இந்த தேசத்துல இருந்திருக்கு. ஒரு ஆச்சரியம், இத்தனை திருட்டு பசங்களுக்கு அப்புறமும் தேசம் சுபிட்சமா இருக்கு. என்ன வளமில்லை திருநாட்டில்னு கேட்டார். கர்ம பூமி, புண்ணிய பூமி. அவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும். அவ்வளவு சுபிக்ஷமா இருந்தான் பரீட்சித். ஒரு நாளைக்கு அவன் கலி நிகிரகம் பண்ணினான். பசிதாக மிகுதியினால ஒரு தபஸ் பண்ற முனிவர், காட்டுக்கு வேட்டையாட போன இடத்துல பசி தாகமா இருந்தது. ஒரு முனிவர் தபஸ் பண்ணியிருந்தார். அவரை பார்த்து தாகமா இருக்குன்னா அவர் தியானத்துல இருந்ததுனால இவன் கூட்ட உடனே அவர் ஏன்னு கேட்கல. ஸ்தானத்திரையாத் பரம் பிராப்தம். 3 அனுபவம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம அனுபவத்துல இல்லாத 4வது நிலை, 3 நிலை: ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி. ஜாகிரதுன்னா விழிச்சுன்னு இருக்கிறது. இப்ப கண்ணை முழிச்சுன்னு இருக்க மத்தியில இது எல்லாருக்கும் தெரியும். சொப்னம் அப்படிங்கிறது கனவு காண்றது, இதுவும் எல்லாருக்கும் தெரியும். சுஷுப்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கம். எங்கேயாவது அலைஞ்சுட்டு வந்து படுத்துட்டா எழுந்துனது தான் தெரியும், படுத்துனது தான் தெரியும், எழுந்துனது தான் தெரியும் சொல்லுவோம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கினேங்கிறது தூங்கி முடிச்ச அப்புறம் தான் நமக்கு தெரியும். இது ஒரு ஆனந்தம். ஆனா அது தூங்குறதே தெரியும், நமக்கு தெரியாது. இதுக்கு சுஷுப்தின்னு பேரு. இது எல்லாருக்கும் அனுபவத்தில் உண்டு. 4வது நிலை சமாதிங்கிறது, துரியாவஸ்தைன்னு பேரு. இந்த சுஷுப்திங்கிற புரியறதுக்காக சொல்றேன். உடனே அதுதான் 100% நினைச்சுக்க வேண்டாம். நன்னா தூங்கினேன் அப்படின்னு எப்ப சொல்றோம், நாம எப்ப உணர்றோம்? தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம். அதை தூங்கின்னு இருக்கும் போதே உணர்ந்தா அதுக்கு தான் சமாதின்னு. எல்லாம் சாந்தமாகி லயமாகி ஒடுங்கி இருக்கிற நிலையில சாட்சி பூதமா இருக்கணும், அதுக்கு சமாதின்னு பேர். அந்த நிலையில அவர் இருந்ததுனால இவர் கூட்டது தெரியல. அவர் வேணும்னே கண்ணை மூடின்னு இருக்கார். இது இந்த எண்ணங்களே புண்ணிய பாபத்தினால வரது, சங்கத்தினால வரது. விசுவாசமோ அவிஸ்வாசமோ, நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ, புண்ணிய பாவமும் காரணமா இருக்கு, சங்கமும் காரணமா இருக்கு. இவன் நல்ல பரம்பரையில வந்தவன், நம்பிக்கை இல்லாதவன் இல்லை, அசத்து இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் தெரியும். ஆனா ஒரு எண்ணம் சாஸ்திரத்தை பத்தியோ வேதத்தை பத்தியோ ஹிந்து மதத்தை பத்தியோ சொல்றதே ஒரு நக்கல் வருது பத்தியா எல்லாருக்கும். அந்த வேஷத்தை பத்தி சொல்றது என்ன பிஞ்செல்லாம் பாருங்க. யாராவது அப்படி ஒருத்தரை காமிக்கும் நீங்க பார்ப்போம். தமிழ்நாடை தாண்டி மற்ற இடங்கள்ல தப்பு நிறையா இருக்கும், இந்த நக்கல் இருக்காது. நமக்கு ஏன், நமக்குன்னா நமக்கு இல்லை, அது மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கா பத்தியில. அது மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவன் இல்லை. சனாதன தர்மத்தை பார்த்து புரிஞ்சுக்க தெரியாதவன் இல்லை, இல்லை பரிகாசம் பண்ணக்கூடியவன் இல்லை. இருந்து ஏன் அப்படி நடந்துட்டான்னா கலியோட சங்கம். கொஞ்ச நாள் முன்னாடி கலி புருஷனோட பார்த்தா மத்தியில அப்படிதான் தோணும். அது அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கு. துசங்க சர்வதா தியாஜ்யா. பகவத்கீதையில் பகவான் சொல்றான், எக்காரணம் கொண்டும் துசங்கத்தை அடையவே கூடாது. சத்சங்கம் தான் வேணும். சத்சங்கம் இல்லையா பேசாமையாவது இருக்கலாம், துசங்கம் பக்கமே போகக்கூடாது. பக்கத்துல பார்க்கறான், ஒரு செத்த பாம்பு கடந்தது.
இவர் தியானத்தில் இருக்காருங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து அந்த பாம்பை தன்னுடைய வில்லோ நுடியால் எடுத்து அவருடைய கழுத்தில் போடுறான். உண்மையா பொய்யான்னு பார்க்கணும்னு. உண்மையாகவே அவர் சமாதியில் இருந்ததுனால முழிச்சுக்கல. இவன் என்ன பண்ணியிருக்கணும், உடனே இந்த பாம்பை எடுத்து கீழே போட்டிருக்கணும். அதை பண்ணல. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். அவருக்கு ஒரு பையன் ஸ்ருங்கின்னு பேரு. தஸ்ய புத்திரோ அதி தேஜஸ்வி அப்படிங்கிறார். மகா தேஜஸ்வி. 7 வயசுல ஞான திருஷ்டி. அப்பா கழுத்துல பாம்பை போட்டுட்டாருங்கிறத அவன் கௌசிகிங்கிற நதியில கௌசிக்கியாப உபஸ்பிருஷ்ய வாக்கஸ்திரம் விசசர்ஜா அங்க இருக்கிறதே தெரிஞ்சுட்டு கையில ஜலத்தை எடுத்து சபிக்கிறார். இன்னிலேருந்து 7வது நாள் எந்த பாம்பை போட்டையோ அந்த பாம்புக்கு அரசனான தட்சகன்கிற பாம்பு உன்னை கடிக்கட்டும். ஏன் சபிச்சான் அப்படின்னா, பொதுவா ஒருத்தர் புண்ணியம் பாபம் பண்ணும்போது அதுக்கு பலன் உண்டு. ஒருத்தர் தப்பு பண்ணினா ஒன்னும் ராஜா அவனை தண்டிக்கணும். ராஜா தண்டிக்கிறதுனா போலீஸு, கோர்ட்டு இத்தியாதி விஷயங்கள்லாம் இல்ல, அவனே உணர்ந்து தனக்கு தண்டனை கொடுத்துக்கணும். அதுக்கு பிராயஷ்சித்தம்னு பேர். தான் உணர்ந்து தண்டனை கொடுத்துக்கல, ராஜாவையும் ஏமாத்திட்டான்னா 3வதா ஒரு கோர்ட்டு இருக்கு. அது தெய்வம்ங்கிறது. இந்த 2 வேணா ஏமாத்தலாமே தவிர தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. இந்த 2க்கு அவகாசம் கொடுக்கும் தெய்வம். இவன் திருந்தரானா, இவனே தனக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறானா அப்படின்லாம் பார்க்கும். இதெல்லாம் நடக்கலன்னா தெய்வம் நின்று கொள்ளுங்கிற அர்த்தம். அதான் அப்புறம் கிடைக்கும். இந்த ஜென்மாவிலையோ அடுத்த ஜென்மாவிலையோ அந்த தண்டனை கிடைக்கும். இப்ப இந்த பிராமண பையனுக்கு கோபம் வரத்துக்கு காரணம் வேற இன்னொரு காரணமும் சேர்றது. யாராவது சாமானிய மனிதன் தப்பு பண்ணினா அவனை தண்டிக்கிற ஒரு நீதிபதி ஸ்தானத்துல உள்ள ராஜா தப்பு பண்ணும்போது தெரியாம பண்ணல. இது தப்புன்னு அவன் தெரியாம பண்ணல. என்ன எண்ணத்துல பண்றான்னா, தன்னை யார் தண்டிப்பான், தன்னை யார் என்ன பண்ண முடியும், அந்த எண்ணம் தானே தப்புக்கு காரணமா இருக்கு. அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்ததுன்னா உடனே ஒரு பயம் வருது. பத்தில ஒரு அமைப்பு அதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே பேசாம இருப்பான். என்ன பண்ணினான்னே தெரியாது. இப்படி ஒரு ஊழல் நடந்தா விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவான் ஜட்ஜ்மெண்ட்லயே. ஆனா என்ன ஊழல்னு அவனுக்கே சொல்ல தெரியாது. அப்படி இருந்தது போக கார்த்தால ரைடுக்கு வந்துட்டான உடனே அவன் சரணம் சரணங்கதா நமோ நம சரணங்கதான்னு ஓடி போறான் பாருங்க. அப்ப இது மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுங்கிறது தேவைப்படுறது. இது போராது, தண்டிக்கிறது. அவனை பப்ளிக்ல நிறுத்தி தண்டிச்சு அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சு உலகத்துக்கு தெரியணும். தப்பு பண்ணினா தண்டனை உண்டு அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் அதை தானே சொல்றது. திரும்ப திரும்ப நீ சம்பாதி, அது தப்பே கிடையாது. ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்க கூடாது, ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது, உழைக்காம சம்பாதிக்க கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் சம்பாதிக்க கூடாது. எத்தனையோ விஷயம் இருக்குது. ஒரு கால் தேவைக்கு அதிகமாக பகவான் நம்ம கிட்ட கொடுத்தான்னா வேற ஏதோ காரணத்துக்காக கொடுக்குறான் பகவான். இதை வச்சுன்னு நாம என்ன பண்றோம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பகவான். அதனாலதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சிலதெல்லாம். சில பேரை நினைச்சு பார்ப்பேன், அதுக்கெல்லாம் சாஸ்திரமோ ஹிந்து தர்மமோ இது மட்டும் காரணமா இல்லை. இந்த 2 பேர் அதை எடுத்துப்பேனா, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுடைய அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துட்டேன். இந்த பில்கேட்ஸ் இருக்கார் பாருங்க, அவருடைய சொத்தை எடுத்து பெரும்பகுதி எடுத்து தர்மத்துக்கு எடுத்து வச்சார்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதை விட ஒன்று, இந்த ஆப்பிளோட ஓனர் இருக்கா பாருங்க, ஸ்டீவ் நோவாகனோ ஏதோ பேர் அவனுக்கு, அவன் மறைஞ்சு போயிட்டான். அவன் மனைவி வந்திருக்கான் அந்த கும்பமேளாக்கு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா உள்ள எங்க ஆத்துக்கார் ஆசைப்பட்டதே கும்பமேளால ஸ்நானம் பண்ணணும்னு தான். அவர் கேன்சர்ல போயிட்டார். அவரோட ஆசை 51 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னார், நான் கும்பமேளால ஸ்நானம் பண்ணணும்னு.
அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அபூர்வமான ஒரு எண்ணங்கள். எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்துருமா என்ன? வாசல்ல சுவாமி பெருமாள் போவர், உள்ள படுத்துன்னு டிவி பார்த்துட்டு இருப்பான். வெளியூர்ல இருந்து ஓடி வந்து நிற்பான். 4 நாள் முன்னாடி மாசி கருடன், தை மாச கருடன் ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்தோம்னா கருட வாகனத்துல ஆச்சரியம். எத்தனை பேர் வெளியூர்ல இருந்து வந்திருந்தார் கருட வாகனத்துல தரிசனம் பண்றதுக்கு. உள்ளூர்காரா எவ்வளவு பேர்னா ரொம்ப குறைச்சது. ஸ்ரீரங்கம் மாதிரி க்ஷேத்திரத்துல வசிக்கிறதே நித்தியம் பகவான தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறத நாம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதோன்னு. இது யார் தண்டிப்பா? தன்னை யார் தண்டிப்பா அப்படிங்கிற எண்ணம் தானே. நான் தண்டிப்பேன். ஞானிகள் மகான்கள் வேதத்துக்கு சமானம், தெய்வத்துக்கு சமானம். அதனால சாபம் கொடுக்கிறார். தன் அப்பாட்டியும் சொன்னார். அவ அப்பா சொன்னார், இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னா. இது ஒரு சுபாவமான ஹிந்து மனசுல உள்ளது. தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கு. இது எல்லாருக்கும் உள்ளதில்லை. அதையும் ரொம்ப பேர் புரிஞ்சுக்கல. இந்த சாதுவா இருக்கிறதுங்கிறது ஒரு நிலைக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில. பக்தனாவோ பாகவதனாவோ சந்நியாசியாவோ பிராமணனாவோ தெய்வீக வாழ்க்கையை யார் விரும்புகிறாளோ அவ பிரச்சனையை விட்டு விலகி இருக்கணுமே தவிர தர்மத்தையும் நியாயத்தையும் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா சாதுத்துவத்தை கையில் எடுத்தா எடுபடாது. சர்வம் தண்டியேன சுத்தியத்தின்னா, தண்டிச்சாதான் சரியா வரும். இந்த சுந்தரகாண்டத்திலேயே சொல்லுவார். ஆஞ்சநேய சுவாமி வெளியில வந்த உடனே, சீதையை பார்த்துட்டு வெளியில வந்த உடனே, இந்த ராவணன்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணினா இது சரியா வரும் அப்படின்னா, இவன்கிட்ட சமாதானம் பண்ண முடியாது, இவனை பேதப்படுத்த முடியாது, இவன்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து இவன் மனசை மாற்ற முடியாது. ஏன் சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னா, இவன் அசத்து, சமாதானத்துக்கு வரமாட்டான். இவனை பேதப்படுத்தலாம்னா, இவனை விட யாராவது பலசாலி இருந்தா அவனை வச்சு இவனை பேதப்படுத்தலாம். இவனை விட பலசாலி இல்லைன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். பணம்னா ஏகப்பட்ட திமிர், கையில பணம், நம்மளை என்ன பண்ணுவான்? அப்ப என்ன உததான் சரியா வரும். இவனை திருத்தறதுக்கு என்ன வழின்னா உததான் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி அந்த ரூட்டை எடுத்தாருன்னு வரது சுந்தரகாண்டத்துல. அதுதான் சரியா வரும். சில பேருக்கு அந்த தண்டனைகள் தான் அவர்களை சரிப்படுத்தும். அது கூட சரிப்படுத்தும்னு சொல்ல முடியாது. அடி உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு ஒரு பழசனம் உண்டோன்னு. திருந்தவன் தான் திருந்துவான். அது நான் என்ன சொல்றேன்னா, அவன் திருந்தலைங்கிறது தண்டனைக்கு நோக்கமே அவன் திருந்தறதுக்காக இல்லை, மற்றவர்களுக்கு ஜாக்கிரதைப்படுத்துறதுக்கு தான். அவனை தண்டிச்சா நீ இதை பண்ணிருக்கவே வேண்டாம், அது அவன் நல்ல குடும்பம். ரெண்டாவது, அவன் பசிதாக மிகுதினால பண்ணினா நீ பெரிய சாபத்தை கொடுத்துட்ட, இருந்தாலும் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல இவன் சொல்றதே அவனும் வருத்தப்படுறான். பரீட்சித்தும் வீட்டுக்கு குளிச்சுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு நிதானம் வர. அதனாலதான் அந்த உலகத்துல எது ரொம்ப உயர்வுனால் நிதானம் தான் உயர்வு. கோபப்படக்கூடாதுன்னு சொல்லல, அந்த நிதானங்கிறது ரொம்ப உயர்வு. தான் பண்ணது பெரிய தப்புன்னு அவனுக்கு தோணினது. நாம போய் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நாம் அது மாதிரி ஒரு பரம்பரையில வரல, அது மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவன் இல்லை. யாராவது அது மாதிரி ஒரு தவறுதல் பண்ணியிருந்தா அவர்களை தண்டிக்க வேண்டிய நாம் அந்த தப்பை பண்ணினது சரியில்லை அப்படின்னு அவனுக்கு தோணினது. அதை நினைச்சு அவன் வருத்தப்படுறான். மகீபதி ஸ்வத தத்கர்ம கர்ஹ்யம் விசிந்தயன் நாத்ம கிருதம் சுதுர்மனாஹ அஹோமயா நீச்ச மனாரியவத் கிருதம் நிராகசி பிரம்ம நிகூட தேஜசி அத்யைவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோ மே தஹத்வ பத்ரஸ்ய புனர்னமே பூத் பாபீயசி தீர்த்விஜ தேவ கோப்யः யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரிரேன் வப்யதிகாம்புநேத்ரீம் புனாதிலோகானுபயத்ர சேஷானி கஸ்தாம் ந சேவேத மனிஷ்யமானः தமோபயாதம் பிரதியந்து விப்ராஹ
கங்காச்சலே மீதிருத சித்தமீசே யுகோபசிருஷ்ட குஹகஸ்தக்ஷகோவா தஹத்வலங்காயத விஷ்ணுகாதாக. அந்த பிராமணனுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த பையனை அனுப்பிச்சுட்டு சிர்ஜ சர்வம் நர புராணாந்தரங்களை சொன்னாள். நரதேவ சின்னம் பவித்ர பாணிஹி முனிவேஷ ஆஸ்தே. ராஜ அலங்காரங்கள் எல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு ஒரு சாதாரண துண்டை இடுப்புல கட்டிண்டு ஒரு பவித்திரம் கையில போட்டுண்டு இவன் காட்டுக்கு கிளம்புறான். கங்கை கரைக்கு மனைவி மந்திரிகள் எல்லாரும் வந்து தடுக்கிறார். ஒரு பாம்பு கடிக்கு பயந்துன்னு ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடுவானா. உங்களுக்கு வயசு 32. இந்த கதை நடக்கிறதே அவனுக்கு வயசு 32. 32 வயசு போகார்கமான போகத்தை அனுபவிக்கிற வயசுன்னா அது கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கும் வாழ்க்கை. சுகத்தை தவிர வேற எதுவுமே தோணாது. இப்ப யாராவது விட்டுட்டு போவார்களா? எத்தனையோ வைத்தியம் இருக்கு, எத்தனையோ மாந்திரீகம் இருக்கு. அப்படிதானே தோணும் புத்தி. எல்லாம் கரெக்டு தான். ராஜா கேட்கிறான், இன்னைக்கு என்ன பழக்க வச்சாலும் நாளைக்கு நான் என்ன சாஸ்வதமானு கேட்டான். அழியிற பொருள் அழியிற பொருள் தானே. இப்ப நான் என்ன குறை எனக்கு இருக்கு வாழ்க்கையிலன்னா ஒன்றும் கிடையாது. நல்ல கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தைகள் அடைஞ்சேன், தனகோஷம் தானிய கோஷம் எல்லாம் 32 வயசுக்குள்ள என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு, அதுதான் விஷயமுங்க. 80 வயசாகியும் குட்டிச்சவர் வயசாகிற மாதிரி உட்காந்துருப்பான். ஒரு காரி பொண்ணுல 4 இருக்கும், பொண்ணு 4 இருக்கும். கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டான். ஒரு ரூபா சொத்து சேர்த்துருக்க மாட்டான். ஒரு கடமைகள் இருக்கு, அது எல்லாம் மிச்சம் இருக்கும். அது மாதிரி நான் விட்டுட்டு போகலையே. எல்லாம் ஆயிடுச்சு, எல்லா சௌக்கியமும் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு காலம் என்ன நீங்க காப்பாற்றினாலும் ஒரு நஷ்டம் உண்டு அதுல. ஏன்னா இப்ப எனக்குன்னு ஒரு 7 நாள் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கு. நாளைக்கு நான் காப்பாற்றப்பட்டேன்னா ராத்திரி தூங்குற சமயத்துல உயிர் போச்சுன்னா யாருக்கு தெரியும்? அதனால இதை வந்து நான் பாரமார்த்திய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டான். எங்க போறேன்னு கேட்டான். இங்கேருந்து எங்க கிளம்புறேன்? இந்த உலகத்துல அதுவும் சனாதன தர்மத்தை பின்பற்ற கூடியவர்கள் உயிர் போற காலத்துல 2 விஷயம் சொல்லுவார்கள். ஒன்று பகவன் நாமம், தாரக நாமான்னு பேர். உயிர் போற சமயத்துல காதுல சொல்லணும் ராம ராமா சிவ சிவா. பொதுவா தாரகம்னா பிரணவத்துக்கு தான் பெயர். ஓம்னு சொல்ல அதுக்கு தான் தாரகம்னு பேர். அதை நேரடியா சொல்லக்கூடிய அதிகாரம் மந்திரங்களை அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் உண்டுங்கிறதுனால அதுக்கு ஈக்குவலானது 2. ஒன்று ராமநாமா, இன்னொன்று சிவநாமா. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ஆனா வாத்தியார் அப்பாவோ அம்மாவோ காலமான உடனே பண்ணி வைக்கிறதே கவனிச்ச எல்லாம் தெரியும். காதுல சொல்லுங்கோ சிவசிவா ராமராமான்னு சொல்லுங்கோ பாருங்க. இன்னி பிறந்த அப்படிதான் பண்ணி வைப்பா. ஒன்று. 2வது என்னன்னா வாயில கங்கா ஜலம் ஊத்துங்கோம்பா. நம்ம பெரியவாளுடைய ஒரு சிஸ்டத்தை பாருங்க. ஒரு ஏழை வீட்டுல கூட அந்த காலத்துல கங்கை சொம்பு. ஒரு ஏழை வீட்டுல கூட இன்னைக்கு என்னவோ கெமிக்கல் எல்லாம் போட்டு ஒரு பதார்த்தம் கெடாம வச்சிருக்கா பத்தியில. அந்த காலத்துல ஈஸியா நம்ம பெரியவாளுக்குள்ள நாலெட்ஜ் பாருங்க. செப்பு சொம்புல கங்காஜலமே கிடையாது. பொதுவா அதை செப்பு பாத்திரத்துல வச்சா கிடவே கிடையாது. காப்பர்ல வச்சா அதுல ஊத்தி மேல சீல் வச்சு கொண்டு வச்சுட்டா எதுக்கு அது மாதிரி வச்சுக்கிறோம்னா இது மாதிரி உயிர் போற சமயத்துல வாயில ஊத்துறதுக்கு தான். கங்கா ஜலம் இல்லையா, துளசி ஜலமாவது ஊத்து. இதெல்லாம் நம்ம சனாதன தர்மம். நான் கங்கை பக்கத்திலேயே இருக்கேன், அப்படி இருக்கிறதே கங்கைக்கு போகாம இருப்பேன் நான். இவன் கிளம்புறான். யாவையில ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன்பி காம்புநேத்ரி. மகான்கள் எல்லாம் பக்தி மிகுதியினால காம்பாந்த கிருஷ்ண துளசியை எடுத்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அது பகவானுடைய சரணத்துல இருக்கிறதுக்கு இடமில்லாம நழுவி விழுந்து அது கலந்த கங்கைக்கு போறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல இந்த கிருஷ்ணான்னா யமுனேன்னு ஒரு அர்த்தம் வியாக்கியானத்துல. அந்த யமுனை வந்து எந்த கங்கையில சேர்றாளோன்னா
கங்கையினால யமுனைக்கு பெருமையா, யமுனையினால கங்கைக்கு பெருமையானால் யமுனையினால கங்கைக்கு பெருமைங்கிறது பாகவதம். ஏன்னா அது பிருந்தாவனத்துல வரத்தினாலேங்கிறது. யமுனை பிருந்தாவனத்துக்குள்ள வரத்தினால யமுனை தான் வசதி அப்படிங்கிறது. எல்லாம் ரொம்ப ரசம் இது அனுபவிக்கிறதுக்கு. அந்த ஆனால் இவன் போனது சுகஸ்தல் சுத்தல்ங்கிற ஒரு இடம் தான். அங்கே போனால் அங்கே நிறைய மகான்கள்லாம் பொதுவாக ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழணுங்கிற எல்லாருமே நதி தீரத்தில் தான் இருப்பான், நதிக்கரையில் தான் வசிக்கணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் தெய்வீக வாழ்க்கையில் முதல் காரியமே ஸ்நானம் தான். ஸ்நானம் பண்ணிட்டு தானே காரியங்கள் பண்ணியாகணும். ஒரு பூஜையோ ஜபமோ பாராயணமோ எதுவாக இருந்தாலுமே முதல்ல குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பத்தியில. அதுலேயும் அவகாக ஸ்நானம்னு பேர். நம்ம இப்போ பைப்பில் திறந்து குளிச்சுக்கிறதோ கப்பால் எடுத்து விட்டுக்கிறதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை. உடம்பு முழுக்க முழுகணும் ஜலத்தில். அதுக்கு தான் அவகாக ஸ்நானம்னு பேர். அப்போ தான் நம்பிக்கை வளரும், விசுவாசம் இருக்கும். தொடர்ந்தாப்புல நீங்கள் பைப்பில் குளிச்சா நம்பிக்கை போயிடும், விசுவாசம் போயிடும். அதனால தான் ஏதாவது ஒரு நாளையாவது வச்சுன்னு ஓடு, ஒரு கங்கைக்கு ஓடு, ஒரு நதிக்கு ஓடு, சமுத்திரத்துக்கு ஓடு. ஒரு அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமாசை அன்னைக்கு, இன்னைக்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு போய் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம பெரியோர்கள்லாம் அந்த காலத்தில் இயற்கையாகவே ஒரு 75-80 வருஷம் முன்னாடி பரியந்தம் சகஜமான ஸ்நானம் தான். அதான் நான் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் மாவிளக்கு போடுறதுக்காக. ஒரு மாரியம்மன் கோவில், அதுக்கு எதிர்த்தாப்புல குளம். அப்போ சொன்னேன் நான் என் குழந்தைகளுக்கெல்லாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வயசு பரியந்தம் எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே அதில் தான் குளிப்போம். நாங்கள் ஆற்றுல குளிக்கிற பழக்கம், வீட்டில் குளிக்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது. எல்லாரும் அந்த குளத்துல தான் குளிப்போம். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் குளம். ஒரு உடம்பும் வராது. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் கெமிக்கல் மாதிரி இந்த பூச்சி மருந்து அடித்து உரங்கள்லாம் போட்டு பூமியே நாசம் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் சொல்கிறேன், அது மாதிரி குளிக்கிற மாதிரி இருக்கும். நித்தியப்படி ஸ்நானம் பண்ணுவா எல்லாரும். துறையே இவா குளிக்கிற துறைன்னு தனித்தனியாக இருக்கு. இந்த தெருக்கு காலா குளிக்கிற துறை, அந்த தெரு குளிக்கிற கரை, மேலே தெருக்காரா குளிக்கிற துறைன்னு அப்படியே வச்சிருப்பா எல்லாருமே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அது ஒரு சமூகம்ங்கிறதுனால ஒரு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக நதி படித்துறைன்னு பேர். அது இதெல்லாம் உயர்வு தாழ்வுக்குள்ள குளிக்கிறது என்னவோ ஒரு ஜலத்துல தான், ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த தீர்த்த கரையில பார்த்தா நிறைய, அதனால தானே திருநெல்வேலி, தஞ்சாவூர் இது மட்டும் நிறைய பிராமணா ஏன் இருந்தான்னா 2 நதி காரணம், தாமிரபரணி, காவேரி. பாக்கி இடத்துல எல்லாம் ஏன் பிராமணா இல்லைன்னா நதி இல்லை. எங்க நதி இருக்கோ அதை பார்த்தா இருகரையும் அக்ரஹாரமா இருக்கு. தென்பண்ணை, பாலாறு, காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் பார்த்தேன்னா, வைகை இதெல்லாம் பார்த்தேன்னா ஒரே கோவிலா இருக்கும். அதுலேயும் காவேரி கரை ரொம்ப பிரசித்தி. காவேரி கரை எடுத்துட்டோம்னா அவ்வளோ பிரசித்தம். நாராயண பட்டத்திலேயே சொல்றார், அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால் எனக்கு காவேரி கரையில் பிறக்கணுங்கிறார். ஈதனும் புகழ் காவேரியால் வினை சோழ மண்டல மீதே மனோகர. திருப்புகழ சொல்றார், எத்தனை தேசம் இருந்தாலும் சோழ மண்டலத்துக்கு ஈடா ஒரு தேசத்தை சொல்ல முடியுமா காவேரி கரை இல்லையா அப்படிங்கிறார் அருணகிரிநாதன். கங்கை கரையில் அத்தனை மகான்கள் இருக்கு. அவர்கள் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி, எனக்கு 7 நாளில் மரணம்னு சாபம், நான் உயிர் போகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படலை. என்னைக்கு இருந்தாலும் பிறந்தா போய் தான். நான் யாருமே பிறக்கிறதேவே கன்ஃபார்மான ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வரோம். நாம் இந்த ஆர்ஏசியும் கிடையாது, இதுவும் கிடையாது. கன்ஃபார்மான ரிட்டர்ன் டிக்கெட் தான். டேட் ஆஃப் ஜேர்னி வேணா நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர கையில் வரத்தேவே ரிட்டர்ன் டிக்கெட்டோட. அது பிராமணத்தில் சொல்றார், பிறக்கிறது எதுக்கு, சேர்றது எதுக்கு. பரதன்ட்ட ராமர் சொல்றார், பிறக்கிறது எதற்குன்னா மறக்கிறதுக்கு தான், மரிக்கிறதுக்கு தான். மரணாந்தம் ஜீவி, பிறக்கிறதே சாகிறதுக்கு தான்.
இது ஆச்சரியமா இருக்கும் இந்த சித்தாந்தத்தை கேட்டா. பிறக்கிறதே எதுக்குன்னா சாகிறதுக்கு தான், சேர்றதே எதுக்குன்னா பிரியறதுக்கு தான், சம்பாதிக்கிறதே எதுக்குன்னா செலவழிக்கிறதுக்கு தான். அப்படிங்கிறத இது எல்லாருக்கும் கன்ஃபார்ம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, திரும்பி இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழலுக்குள்ள நான் வரக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய துக்கம். இது ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதரிசனம். பகவத்கீதையில பகவான் சொல்றான், 5 விஷயத்தை பொழுது விடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கணும் அர்ஜுனன். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதரிசனம். ஜென்மா பிறக்கிறது. எப்படி பிறந்தோம்? நான் பட்டுன்னு வந்துட்டோமா? ஜீவனா இருந்து தானியத்துல இருந்து சாப்பிட்ற வழியா வயத்துக்குள்ள போய் ஆண் வயத்துக்குள்ள போய் அது அணுவா மாறி அதுக்கப்புறம் பெண் வயத்துக்குள்ள போய் அது கர்ப்பமா தரிச்சு, ஒரே சமயத்துல கர்ப்பமா தரிக்கிறது இல்லை, பல தடவை இது மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு தடவை சான்ஸ் கிடைக்கும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ பரீட்சை மாதிரி எப்போ பாஸ் ஆவான்னு அவனுக்கே தெரியாதுங்கிற மாதிரி எப்பயாவது ஒரு தடவை தான் உடம்பு கிடைக்கும் இந்த உயிருக்கு. அப்புறம் கர்ப்பவாசம்ங்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? மேல ஆகார பை, கீழே மலமூத்திர பை, இதுக்கு மத்தியில கர்ப்பவாசம். அம்மா சாப்பிட்ற அந்த ஊறுகாய் உரப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இதை பிடுங்கி எடுக்கும் இந்த குழந்தைய. கீழேந்து கிருமிகள் பிடுங்கி எடுக்கும். 27 நரகமும் சேர்ந்த ஒரு துக்கம் கர்ப்பவாசம்னு சாஸ்திரம் சொல்றது. 27 நரகத்தையும் சேர்ந்து ஒருத்தர் அனுபவிச்சா என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் கர்ப்பவாசம். கர்ப்பவாசம் கர்ப்பவாசமான உடனே பிரசவம், ஜனனம். சௌக்கியமா வந்துடுறதா அந்த குழந்தை? தலையெல்லாம் அடிச்சு அழுத்தி உடம்பெல்லாம் உருவி வெளியில வந்தா திணற. அதுக்கு என்னத்துக்கு அழறதுன்னு இவாளுக்கு புரியல. அது பசிக்கு அழுதா இவா சொரசம் போட்டுவா, அது வயத்த வலிக்கு அழுதா பாலை கொடுப்பா. அந்த அழுகையை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா குழந்தை அழறது, குழந்தை அழறதுன்னு ஒரு டாக்டர் சொன்னார். குழந்தை அழறதுன்னு சொல்றதை விட பைத்தியக்காரதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அழறதுதானே அதோட பாஷையே என்னார் அவன், அதோட மொழியே அழறது தானே. அப்ப எதுக்கு அழறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சின்றவாளை பக்கத்துல வச்சுக்கிறது கிடையாது. முதல்ல அவளை விசர்ஜியான்னு அவளை தலையை பண்ணி கலப்பி விட்டுடும். அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், நானே பார்த்துக்கிறேன் பார்த்துக்கோ, யார் வேண்டான்னா என்ன பார்த்துக்கிறேன், அதுதான் இந்த கேள்வியே. ஆனா குழந்தையெல்லாம் வளரலையான்னா பிராரப்தம் அதை தாண்டி நன்னா வளர்க்கிற இடத்துலயே வரல. இத்தனைக்கு அப்புறமா அந்த குழந்தைகள் உயிரோட தப்பிச்சு வருது. இவாளுடைய வளர்ப்புலன்னா அதோட ஆயுஷ் அவ்வளவு வலுவா இருக்கு. இத்தனை புடுங்கல்கள் இத்தனையும் தாண்டி ஜென்ம மிருத்யு, அது மாதிரி மரணம் இருக்கு பாருங்க. உடனே நினைச்ச உடனே செத்து போயிடுற மாதிரி. சாகணும்னு நினைக்கிறவனுக்கு சாவு வர மாட்டேங்கிறது. வாழணும்னு நினைக்கிறவன் பொசுக்குன்னு போயிடுறான். சில காட்சிகள் எல்லாம் பார்க்கறது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி நமக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. பாடிண்டே இருக்கா, ஆடிண்டே இருக்கா, பேசிண்டே இருக்கா, பொசுக்குன்னு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட மத்திய பிரதேசத்தில் ஒரு நியூஸ். அது ஒரு செகண்ட் 22 வயசு பொண்ணு, ஒரு செகண்ட் பாடிண்டே இருக்கா, தொப்புனுக்கு வேணா உயிர் போயிடுது அப்படின்னு. இப்படி எல்லாருக்கும் பேர்றதா இந்த உயிர். சாதாரணமாக வயசான காலத்தில் ஒரு உடம்பு வந்ததுன்னா அந்த காலத்தில் டாக்டர் சொல்லுவார், இது வயசானப்புறம் ஏஜ்டு ப்ராப்ளம், இது ஆற்றுல வச்சு கவனிச்சுக்கோங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த இங்கிலீஷ் நாலேஜுங்கிற பெயரில் அவரை டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சா அவன் சும்மா வர்றது இல்லை. ஊசியை போட்டு எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கீமோ கொடுக்குறேன்னு சொல்லி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நடமாடிட்டு இருக்கிறவாளை படுக்க வச்சு அவளாக்கு உயிரும் போகாமல் கூட உள்ளவாள்லாம் கரிச்சு கொட்டி அவளுக்கு எரிச்சலாக இருக்கும். கூப்பிட்டா ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிட்டா ஏன்பா. இப்போ என்ன புதுசாக ஒருத்தர் வந்திருக்கா பாருங்க, டேக் கேரா ஏதோ ஒன்று. எத்தனையோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மரணம் வரணும். அதுவும் உயிர் போகிறது என்ன பிரச்சனை, எப்படி கஷ்டப்படுறோமோ யாருக்கு தெரியும். மிருத்யு ஜர, அதை விட பிரச்சனை வயசாகிறது தான். நம்ம மனசுல உள்ள வேகத்துக்கு உடம்பு சொன்னத்தை கேட்காத பொழுது பாருங்க, அதை விட வயசரிச்சல் எதுவுமே கிடையாது.
நம்ம மனசுல ஆசைப்படுவோம், உடம்பு சொல்றதை கேட்காது. வடை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், சாப்பிட்டா ஒத்துக்காது. நடந்து போகணும்னு ஆசையா இருக்கும், முன்னாடி காலை வச்சா இழுக்கும். உட்காந்து பாராயணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், தலை சுத்தும், தூக்கமா வரும். இதெல்லாம் பண்ணாம இருந்தா நன்னா இருக்கும் உடம்பு. இதெல்லாம் பண்ணாம ஆத்துல டிவி பார்த்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, நன்னா இருக்கும் உடம்பு, ஒரு பிரச்சனை இருக்காது. இதை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அத்தனை இடைஞ்சல் பண்ணும். ஜரா வியாதி. பத்திரம் இந்தியாவது ஒரு ஐப்பசி கார்த்திகை மாசத்துல தான் ஒரு சீசனபிள் ஜுரங்கள்லாம் வரும். இப்ப அப்படி கிடையாது. சைனாக்காரன் ரொம்ப பிரியம் நம்ம மேல, உலகம் முழுக்க அவனுக்கு பிரியம். அவன் கலப்பி விட்டது இன்னும் ஓயவே இல்லை. 10 நாளைக்கு ஒரு தடவை ஜலதோஷம், ஜுரம், தொண்டைக்கட்டல், உடம்பு வலி. கேட்டா டாக்டர் சொல்றாரு அதுக்கு போகவே இல்லை கொரோனாங்கிறார். யார் போச்சுன்னு சொன்னா அது இன்னும் இங்கதான் இருக்கு. போகுமா டாக்டர்னால? அது போகாது, நம்ம உடம்பு தான் அதுக்கு பழகிக்குங்கிறார் அவர். புரியவே இல்லை நமக்கு அது. இது மாதிரி வியாதி, துக்கம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னாலுமே நன்னா இருக்கிறதே ஒரு ஃபோன் வந்ததுன்னா குடும்பமே ஆடி போயிடுறது. அப்படி ஒரு துக்க நியூஸ் கேட்டோம்னா குடும்பமே ஆடி போறது. இத்தனை தாண்டி சௌக்கியமா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா? அப்போ ஒருத்தர் நினைக்க வேண்டாமா? அதனால இது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரேன்னு. எனக்கு இந்த ஜனன மரணம்ங்கிறது வேண்டாம் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த 7 நாள்ல நான் என்ன பண்ணினா அந்த நிலையை அடைவேனோ அதை எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது. பொதுவாக சாஸ்திரங்கள் பலவிதமான வழிகளை சொல்றது. அடையிற விஷயம் ஒண்ணுதான், லட்சியம் ஒண்ணுதான், மார்க்கம் பல. யாரா எந்த வழியில போய் சித்தி அடைஞ்சிருக்கார்களோ அதை பத்தி அவர்கள் பேசுவார்கள். இதுதான் நம்ம மதத்துல இயல்பு. யோகாவை அபியாசம் பண்ணியிருந்தா யோகத்தை உபதேசம் பண்ணுவார். வேதாந்தத்தை அபியாசம் பண்ணினவா வேதாந்த பிரச்சாரம் பண்ணுவா. பூஜையை பண்றவா பூஜையை சொல்லுவா, பஜனையை பண்றவா பஜனையை சொல்லுவா, ஹோமங்களை பண்றவா ஹோமங்களை பண்ணுவா, தானங்கள் பண்றவா இருக்கா பாருங்க. இதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணு, அதுதான் உலக க்ஷேமம் அப்படின்பா. எல்லாமே கரெக்டு தான். யாராருக்கு எதுல ஈடுபாடு இருக்கோ அதை பண்ணுவா. அதெல்லாம் நன்னா இருக்கிறத அது பரீட்சை பண்ணி பார்க்குற மாதிரி. அது இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்குமா, நமக்கு பிடிச்சிருக்கா அடிச்சிருக்கா, அதுக்கெல்லாம் இப்ப டைம் கிடையாது. இருக்கிறது 7 நாள். 7 நாள்ல இப்ப எந்த சாப்பாட்டை சாப்பிட்டா நமக்கு ஜெரிமானம் ஆகும், எந்த சாப்பாடு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நன்னா உடம்பு இருக்கிறதே. சீரியஸா படுத்துட்டு இருக்கிறதே ஒரே சாப்பாடு தான், சலைன் தான். அது மாதிரி இருக்கிறது 7 நாள். இந்த 7 நாள்ல இதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம்ங்கிறதே சுகாச்சாரியால் வரா. மற்றவர்கள்லாம் அவாவா வழியை சொன்னார். சுகாச்சாரிய நம்ம மதத்துல இன்னொரு விஷயம் உண்டு. அன்னிலேருந்து ஆரம்பிச்சு பாரமார்த்தியத்திலேருந்து ஆரம்பிச்சு வியாபகாரிகம் பரியந்தம் யோஜனை சொல்றதுக்கு பஞ்சமே கிடையாது, அட்வைஸ் பண்றதுக்கு பஞ்சமே கிடையாது. ஏதாவது ஒரு தலைவலின்னு ஒருத்தர் நீங்க சொல்லிட்டேன்னா அவன் என்னென்ன படிச்சானோ அத்தனையும் நம்ம கிட்ட சொல்லிடுவான். அவன் பண்ணி பார்த்துக்க மாட்டான். ஆனா அதுல வயத்தறிச்சலே ஏன் நம்ம பண்ணி நான் அதை நான் தொடர்ந்தாப்படி இதை நான் உபயோகிச்சுன்னு வரேன்பா, இது நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னா நியாயங்களாம். எங்கேயோ படிச்சதை வச்சுன்னு இதை நீ பண்ணி பாரு, இது உடனே கேட்கும். கேட்கல, ஏன்னா நான் படித்தேன் அப்படிமா. அப்புறம் அதனால நம்ம இந்த வாட்ஸ்அப்பில், அதுவும் இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சமே கிடையாது. எது உண்மை எது பொய்ன்னே புரியல. அதுல நல்ல விஷயமும் இருக்கு, ரொம்ப செலக்டடா இருக்கு. அப்ப எது உண்மை எது பொய்ன்னே புரியல. இதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சுகாச்சாரியால் வர இவன் கூப்பிடல, யார் கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்க மாட்டார். அவர் 16 வயசு யுவா. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் வீட்டு வாசல்ல நிற்க மாட்டார். அப்பா கூப்பிட்டு ஏன்னு கேட்காதவர், யாரோடையும் பேச மாட்டார். இதெல்லாம் அவருடைய அடையாளம். இந்த கங்கை கரைக்கு வந்த உடனே ஏற்கனவே பல மகரிஷிகள் வந்திருக்கார்கள். வந்திருக்கிற மகரிஷிகள்லாம் சாமானிய மகரிஷிகள் இல்லை. அத்ரிர் வசிஷ்டா செவனரத்வானு அரிஷ்டனே வெர்பகுரங்கிராச்ச பராசரோ காதி சுதோதராமஹ
உதத்ய இந்திர பிரமதித்வவாஹு மேதாதிதிர்தேவல ஆர்ஷ்மிஷேணஹ பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதஹ. இத்தனை பேர் வந்திருக்கா. இன்னும் நிறைய அந்நிய சேர்க்கிறார். 32 பேரை சொல்றார். எல்லாம் கோத்திர மகர்ஷிகள். இவர்கள் எல்லாருமே ஸ்வயம் ஸ்வயம் ஹி பிராயேண தீர்த்தாபி கமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. இவர்களே தீர்த்தம், இவர்களே பவித்திரமாக்கக்கூடியவர்கள். தீர்த்தம்னா பவித்திரமாக்குறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு போய் நாம ஆச்சாரியால பார்க்கிறோம், குருநாதரை பார்க்கிறோம். என்னத்துக்காக? சுத்திக்காக. அந்த கிட்டக்க போன உடனே ஒரு தெளிவு வருது பத்தேலா நம்ம மனசுல. ஜன்ம ஜன்மக்கே संशय टूटे भव भयताप मिटालक्य जोरे ब्रह्मानंद दास दासन को धरवीर घट प्रभु पायन क्यों रे. आज सखी मेरे सद्गुरु घराए मेरे मन में आनंद पयो रे दर्शन से सब पाप विनाश दुख दरिद्र सब दूर कयो रे. பார்த்த மாத்திரத்தினால சௌக்கியமா 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 இருக்கேங்கிற பத்தில ஒரு சௌக்கியமும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அவர்கிட்ட போனதே. நாம கஷ்டப்படுறேன், பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. ஆனா எடுத்த உடனே அப்படி நாம யாருமே சொல்றதில்லை. அவ கேட்கறதே சௌக்கியத்தை நாம உணர்றோம். ஏன்னா அந்த சாநித்தியம், அந்த சன்னிவேசத்துக்குள்ள சக்தி அப்படி மகான்களுடைய சொரூபம். நாமெல்லாம் கங்காதி புண்ணிய நதிகள்ல குளிக்கிறது நம்ம பாவத்தை போக்கிக்கிறதுக்காக. மகான்கள்லாம் நதிகள்ல குளிக்கிறது நதிகளுடைய பாவத்தை போக்குறதுக்காக. ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹா அப்படின்னு. அப்படி உள்ள மகரிஷிகள் எல்லாமே சுகாச்சாரியால பார்த்து எழுந்து நிற்கிறார். இவர்கள்லாம் கல்பகோட்டி காலம் உள்ள சித்தர்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னே தெரியாது. அவருக்கு 16 வயசு தான். தம் 8 வருஷம் சுகுமார பாவம். 16 வயசு தான் அவருக்கு. அவதூதரா இருக்கார், பிறந்த மேனிக்கு இருக்கார். அலத்திர சமயத் திருகல ஜடா, உடம்பு முழுக்க அப்படியே ஜட தொங்கர். பின்னாடிலாம் ஜட செயற்கை இல்லை. இப்போ கூட சில பேரெல்லாம் பார்த்தோம்னா மேல் அப்படியே ஜடையா இருக்கும். ராத்திரி பார்த்தா அதை கழட்டி வச்சுட்டு வழுக்க மண்டையா இருக்கும். ஏதோ அந்த 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 இதுக்காக அப்படி போட்டுக்கணும்னு இருக்கு போல இருக்கு. அதனால அப்படி இருக்கா. அது மாதிரி கிடையாது, இயற்கையாவே ஜட. கும்பமேளால பார்த்தா தெரியும். நான் சொல்ற மாதிரி உள்ளவாள்லாம் கும்பமேளால பார்க்கலாம். நிறைய மகான்கள்லாம் பிறந்த மேனிக்கு வருவாள். அவதூத சரியைன்னு பேரவாள். இதுக்கு ஒரு மதிப்புங்கிறது இந்த தேசத்துல தான். அந்த அந்த சரீர அபிமானத்தை விட்டவர்கள்னு அர்த்தம். உட முடியுமா? தூக்கத்துல வேஷ்டி துணி விலகினா கூட தூக்கி வாரி போடுறதுன்னு அப்படிங்கிறது. துணி இல்லாம இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்ப சரீர அபிமானமே போனவர்கள் அவர்கள். சரீர அபிமானத்தையே விட்டவர்கள். அந்த நிலையில உள்ளவர்கள்னால நமஸ்காரம் பண்ணி பரீட்சித்து சொல்றான், நீங்களா வரல, பஞ்சபாண்டவர்கள்ட்ட உள்ள பிரியத்தினால பகவான் கோபாலன் அவர்களுடைய பேரன் நான், எனக்கு நல்வழி காமிச்சு என்னை கரையேத்தனம்னு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நான் உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பார்த்தா வியாதி உள்ளவன் தன் வியாதியை சொல்லி அதற்குள்ள மருந்தை கேட்டு வாங்கிக்கிற மாதிரி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நான் ஒரு சாபத்தை அடைஞ்சு வந்திருக்கேன், அது விஷயம் இல்லை. இந்த 7 நாள்ல நான் என்ன செஞ்சா ஜனன மரணம்ங்கிற வியாதி என்னை விட்டு போகும், நான் திரும்பி பெறவாத நிலையை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த நிலையை எப்படி அடைவேன்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? யச்ரோதவியம் அதோஜவ்யம் எத்கர்த்தவியம் நிருப்பிரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபர்யம். நான் கேட்கணுமா? ஜபம் பண்ணணுமா? செய்யணுமா?
ஸ்ரோதவியம் மதோஜப்பியம் எத் கர்த்தவியம் ஸ்மர்த்தவியம், நினைக்கணுமா, பஜனை பண்ணணுமா, யாகம் பண்ணணுமா, யோகம் என்ன பண்ணணுங்கிறது நீங்க சொல்லுங்க. சுகாச்சாரியார் பேசினதே கிடையாது, உட்கார்ந்ததும் கிடையாது ஒரு இடத்துல. இவர் வந்தவுடனே எல்லாரும் எழுந்து நிட்டார். இவர் நிற்கிறாருங்கிறதுக்காக எல்லாரும் எழுந்து நிற்கிறார். இவர் உட்கார போறாரா, மறைய போற, ஏன்னா அவர் தோன்றினாருங்க, நடந்தெல்லாம் வரல. தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரஹான்னு இருக்குங்க, தோன்றினார்னு தான் இருக்கு. அப்ப திடீர்னு மறைஞ்சு போயிடுவார். இப்பயே அந்த கும்பமேளாலேயே எத்தனை அதிசயம் இருந்து கவனிச்சவாளுக்கு தெரியும். திடீர்னு தோன்றுவா, திடீர்னு மறைவா. நானே ஹரித்வாரத்தில் பார்த்துருக்கேன், கேதாரில் பார்த்துருக்கேன். நான் சந்தியா கால சமயத்தில் திடீர்னு தோன்றுவா. கேதாரேஸ்வருக்கு ஆர்த்தி காமிக்கிறது, அந்த கூட்டத்தில் நின்று தரிசனம் பண்ணுவா. ஆர்த்தி முடிஞ்ச பிறகு பார்த்தா அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாது. இன்னைக்கும் இருக்கா சித்தர்கள், மகான்கள், யோகீஸ்வரர்கள். அது மாதிரி கங்கைக்கு ஸ்நானம் பண்ண வரதும் சரி, அது மாதிரி இவர் தோன்றார். திருவண்ணாமலையில் அது மாதிரி பார்த்தவெல்லாம் இருக்கா. சும்மா அதை ஒரு பொய் பிரச்சாரமாக பண்ணக்கூடாது, சத்தியமாக நம்பணும். நம்ம காட்சியில் வரத்தே அது உங்களுக்கு புரியும். அது பஞ்சபூதத்தோட சேர்க்கை இந்த உடம்பு. பஞ்சபூதத்தோட சேர்க்கை எப்படி ஒரு இன்ஜினை சேர்த்தா இன்ஜின் கழட்டி போட்டால் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பஞ்சபூதங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டு திரும்பி பஞ்சபூதங்கள்டேருந்து எங்கே வேணுமோ அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்து அங்கே வாங்கிக்கிற மாதிரி. இது ஒரு டெக்னிக், இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு மெத்தேட். இங்க மறைஞ்சு அங்கே தோன்றான்னா என்ன அர்த்தம்னால், இங்கே சப்தம் கொடுத்தா அங்கே கேட்குறோமோன்னு, நாம இங்கே காட்சி கொடுத்தா அங்கே பார்க்குறோமோன்னு, அது மாதிரி இந்த உடம்பை கொடுத்தா அங்கே வாங்கிக்கிறது எல்லாம் இதெல்லாம் பேசுறது சாஸ்திரம். அதுதான் ஆச்சரியம். இது அனிமாதி அஷ்ட சித்திகளை பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது. ஆனால் இதெல்லாம் பெருசு இல்லைங்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் செஞ்சதுனால துக்கம் பேடாது. இந்த விஷயமே அதுதானே. அமெரிக்காவில் உள்ள பேசுறத இங்க கேட்கறதுனால துக்கம் குறைஞ்சிருக்கா கூட ஆயிருக்கா? எங்கேயோ இருக்கிறவாளுடைய பேச்ச கேட்கிற அந்த டெக்னாலஜி வந்ததுனால துக்கம் குறைஞ்சிருக்கா கூடவே இருக்கா? ஒரு காலத்திலேயாவது நிம்மதியா இருக்கும் கிராமத்துல. இன்னைக்கு பொசுக்குன்னா போன பண்ணி சொல்லிடுறோம். அது 10-15 நாள், ஒரு வாரம் கழிச்சுதான் லெட்டரே வரும். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தாலே ஓரத்தில் கருப்பு தடவி இருக்கும் இந்த லெட்டரு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இருக்கான், அவனால் வர முடியாதுன்னு தெரியும். ஃபோனை பண்ணி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழிஞ்சுட்டு இருக்க போகிறான். என்ன பண்ண போகிறான்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ள சாதனம்னு கூட சொல்ல முடியாது. துக்கத்தை விருத்தி பண்ணுறது தான் இதெல்லாம். அஜானத்தையும் துக்கத்தையும் விருத்தி பண்ணுற விஷயம்தான். சித்தர்களுக்கு, யோகிகளுக்கு அந்த சக்தி உண்டுங்கிறதுக்காக சொல்றேன். இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்த்துருக்கிறதே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்ட உடனே எல்லாரும் உட்கார்ந்துட்டார். பரீட்சித்தை பார்த்து சுகாச்சாரியால் பேச ஆரம்பிக்கிறார். இது 2வது ஸ்கந்தம் ஆரம்பம். அவ அப்பா கூப்பிட்டு ஏன்னு கேட்காதவர் ராஜா பண்ண பாக்கியம். முதல் வார்த்தையே கேட்க வேண்டியவைகளுக்குள் மிகவும் உயர்ந்ததான கேள்வியை நீ கேட்டாயினார். வரியா நேஷத்தே பிரஸ்னஹா கிருதோலோகஹிதம் நிருபா ஆத்மவித் சம்மதः பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யப்பரஹ ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர ரிணாம் சந்தி சஹஸ்ரசஹ அபஸ்யதாமாத்மதத்வம் கிருஹேஷு கிருஹமேதினாம் நித்ரயா கிரியதே நக்தம் வ்யவாயேன ச வாவயः திவாச்சார்த்தே ஹயாராஜன் குடும்பபரணேன வா தேகாபத்யகலத்ராதிஷு ஆத்மசைன்யேஷ்வசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஸ்யன்னபி ந பஸ்யதி தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவானீஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்யः கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்சேச்சதா பயம்.
ஏதாபான் ஏதம் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருபநிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். அபயப்பிரதானம் பண்ணி நீ ஏண்டா கவலைப்படுற, எங்க அப்பாட்ட அத்தியனம் பண்ண பாகவதம் இருக்கு, அதை சொல்றேன், அதை சிரவணம் பண்ணி மோட்சம் நிச்சயம்னா. ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கவலைப்படாதேன்னு சொல்ல முடியாது பிராக்டிக்கலா. ஏன்னா யாருக்கு கவலை இல்லை, யாரை பார்த்து கவலைப்படாதேன்னு சொல்ல முடியும். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலர் இதுன்னார். பேச்சுக்கு வேணா சொல்லலாம் கவலைப்படாதேன்னு. எல்லாருக்குமே கவலை இருக்கே, எங்கிட்ட கவலை இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லலாம், எனக்கு கவலை இல்லாமல் இருக்கேன்னா என்ன. அப்ப யாரையும் பார்த்து யாரும் கவலைப்படாதே பயப்படாதேன்னு சொல்ல முடியாது. சாதாரண விஷயத்துக்கு, அதுவும் மரணம் இருக்கு பாருங்க, மரணத்துல கவனிச்செல்லாம் அந்த சாக போறவன் பக்கத்துல உள்ளவா கையை பிடிச்சுன்னு இருப்பான், இவா கையை விடுவா, ஏன்னா அவன் கையோட பிடிச்சி இழுத்துன்னு விடுவானோன்னு இவாளுக்கு பயம். அவன் என்னமோ கையை பிடிச்சிட்டா நம்ம போமாட்டோம்னு அவனுக்கு நினைக்க. என்ன பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அப்படி சிரிச்ச நிலையில உட்கார்ந்து அப்படி அனுகிரகம் பண்ணிண்டே சரீர தியாகம் பண்றது அல்லவோ யோகம்ங்க. அதுவோ பெரிய. எவன் மரணத்தை கண்டு பயப்படலையோ அவன் தான் தீரன். தீரஸ்தத்திர நமுக்கிய தீங்கிறாள் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது. எல்லாம் பேசலாம், சொல்லலாம், கேட்கலாம், பிராக்டிக்கல் வேற. அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கறது தான் சுகருடைய உபதேசம். அது நாளைய தினம் आइए पंडित जी आइए। जय द्वारकाधीश भगवान की जय।